கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தங்கள் செவிகளை சாய்த்த நீங்கள் அனைவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி மார்க் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு நோயாளிகளை சொஸ்தமாக்கும்படியாக அதிகாரத்தை கொடுத்திருந்தபடினாலே அவர்கள் அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். கர்த்தர் தம்முடைய சீசர்களுக்கு மட்டுமல்ல, திருச்சபையிலே காணப்படுகிற மூப்பர்களாகிய நீங்களும் அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கும்படியான அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நாம் கர்த்தரை ஆராதிக்கும் நம்முடைய திருச்சபைகளிலே 2 விதமான மூப்பர்கள் காணப்படுகிறார்கள். ஒருவர் தேவ சமூகத்திலே உபவாசியாமலும் ஜெபிக்காமலும் விசுவாசத்தை பற்றி கொள்ளாமலும் இருக்கிறபடினாலே அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்க வேண்டிய மூப்பர்களோ வியாதியோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றொருவரோ தேவ சமூகத்திலே உபவாசித்து ஜெபித்து விசுவாசத்தை பற்றி கொண்டிருக்கிற சிறப்பான மூப்பர்களும் காணப்படுகிறார்கள். ஆனால் சபையாரோ மூப்பர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடாதபடினாலே கர்த்தர் மூப்பர்களை கொண்டு கொடுக்கும் சுகத்தை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற திருச்சபையாரும் உண்டு. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, திருச்சபையிலே தேவன் பயன்படுத்தும் மூப்பர்களை உங்கள் வீட்டிற்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கும்படியாக நீங்கள் அவர்களை அழைப்பதும் அவர்களை கனப்படுத்தும் செய்கையாக இருக்கிறது. அவர்கள் உங்கள் வீட்டிற்கு வந்து எண்ணெய் பூசி வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் குணமடைவார்கள். அன்பான திருச்சபையாரை, திருச்சபையிலே கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிற மூப்பர்களை கனப்படுத்துங்கள். கர்த்தர் அவர்கள் மூலமாய் கொடுக்கிற சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். திருச்சபையிலே வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பான மூப்பர்களை நீங்களும் தேவ சமூகத்திலே உபவாசித்து ஜெபித்து விசுவாசத்தை பற்றி கொண்டவர்களாக நீங்கள் வாழ்ந்தால் கர்த்தர் உங்களை குணமாக்குகிறவராக மட்டுமல்ல, நீங்கள் அநேக வியாதிஸ்தலரை எண்ணெய் பூசி குணமாக்கும்படியான அதிகாரத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் திருச்சபையிலே காணப்படுகிற மூப்பர்களுக்கும் சபையாருக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.